இருந்தாலும் உங்களை பார்த்த உடனே எப்படி தெரியுமா இரவுக்கும் பகலுக்கும் என்ன பார்த்தோட சந்தோஷமா கட்டியத முத்து கொடுப்பீங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? என்னுடைய வருத்தத்திற்கான காரணம் என்ன வருத்தம் உனக்கு புரியவில்லையா? என்னங்க எத்தனை காலம் தான் பலாத்தோப்பு மாந்தோப்புன்ற தோப்பு தோப்பாக நீயும் நானும் திரிவது, அரண்மனை பஞ்சாயில் எப்பொழுது உறங்குவது என்ற மனக்கவலை. இவ்வளவுதானா? இதே மன கஷ்டமா? என்னங்க உங்களுக்கு நான் ஒரு ரகசியம் சொல்ல போறேங்க. ரகசியம்? ஆமா. என்ன தெரியுமா? என்ன? நாளைக்கு காரு பூசை வாங்க போறோம். ஹெலிகாப்டரே வாங்குவோம். வேற யாரும் வந்துருப்பாங்களா? காரு வீட்டு காருங்க. வீட்டுக்காரனா கணவர் உன் கணவர்? ஆமா, நான் வருகின்றார். ஆமாங்க. இது எனக்கு நற்செய்தி. அந்த நேரத்தில் நானு எட்டி பார்க்கணும். என்னமா சொல்லு உள்ள அமைச்சிட்டவர வீட்டுக்காரர் வந்த பிறகு அவரே எட்டி பார்க்க சொல்றேன். கோவம் வராது அவருக்கு? இல்ல, அதுக்காகவா நான் உன்னோடு பழகினேன். வீட்டுக்காரன் நானும் அந்த எப்படி இருப்போம், எப்படி இருப்பீர்கள், நாங்க சந்தோஷமா இருப்போம். அவர்கிட்ட சொல்லலாமா நீ? என்னங்க என்ன சந்தோஷமா இருப்போம். இருக்கின்ற நேரத்தில் செய்யணும். என்ன செய்யணும்? அருகில் வாங்க. இவ்வளவு தானா? இந்த பைரவனுக்கு இது கை வந்த கலை. அப்படி எதிர்பார்த்திரு. நீ சொன்னதை கச்சிதமாக செய்து மாமாவுக்கு விளக்கமா சொன்னதான் தெரியுது. ஐயோ குண்டு சக்காத்து வாய் மூடி
என்னுடைய தங்கை எப்படிப்பட்ட ஒரு இழிவான செயலை செய்வார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. சரி சரி, இனிமேல் அவளை பற்றி பேசி என்ன பலன் இருக்கிறது? இப்போது செல்ல வேண்டும். என் அன்பு மனைவி, ஆசை மனைவி நீலாம்பரி சந்திக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும். வாழ்க 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 வாழ்க. ஆமா ஒண்ணுமே தெரியாது. ஆமா, என்னங்க எப்படி இருக்க? வாங்க, நீங்க எல்லாருக்கும் நான் குடும்பமா யோசிச்சுட்டு தெரியுமா? நீங்க போருக்கு போயிட்டு ஜப்தியோட வரேன்னு சொல்லிட்டு அது இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வலை கேட்டுட்டு நான் வணங்கிட்டு வந்தேங்க. அடடே, நான் போரில் வெற்றி பெற்று திருமணம் என்று ஆமா மாரியம்மன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விட்டு வந்திருக்காங்க. சபா, ஆமாங்க. அதாவது ஒரு கணவனின் குணமறிந்து நடக்கக்கூடிய மனைவி யார் என்றால் அது என் மனைவி நீலாம்பரி நீயாகத்தான் இருக்கக்கூடும். பாத்தீங்களா, என் வீட்டுக்காரனா என் வீட்டுக்காரர் தான். நீலாம்பரி, எனக்கு மட்டும் என்ன, என்னங்க உனக்கு உனக்கும் திருமணம் நடந்தது. ஆமா, ஒரு வார்த்தை கூட பேசவே முடியல. எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உடனே போருக்கு புறப்பட்டு விட்டேன். ஆனால் நான் போருக்கு சென்றேன் தவிர எனக்கு எண்ணமெல்லாம் அங்க இல்ல. எங்க? இங்கதான். நீங்க போருக்கு போயிட்டீங்க, என்ன மேல எனக்கு உங்க மேலதான். அப்படியா? ஆமா, இருக்கத்தானே செய்யும். ஆமாங்க. அப்படி போன சென்று வெற்றி பெற்று வந்திருக்கிறேன். அப்படியா? வெற்றி பெற்று வந்த இந்த நேரத்தில் கண்பொழுது எப்படி தெரியுமா? எப்படிங்க? கண்ணே, என்னங்க? அடி காதலிக்க சொல்லுதடி இந்த கண்ணான வயசு உன்னை எண்ணி ரத்தம் பாரு கணவன் இடம் நிம்மதியா இருக்கலாம். ஆமாங்க. இனி உனக்கும் எனக்கும் பிரிவு என்பதே இருக்கக்கூடாது, குறுக்க வரவே கூடாது. ஒரே அடி ஜாக்கிரதை. அவங்க வீட்டுக்காரனே அடிச்சுதான் இடிக்க போற பாருங்க. சாக்கால உங்களை தாண்டி வீட்டுக்காரனே அடிச்சுட்டோம். ஆமா, வேற யார் வர போகின்றார்கள்? யாரும் வர முடியாது. உனக்கு எனக்கு அரண்மனை பஞ்சனை காத்து கொண்டிருக்கின்றது. புறப்பட்டு வா. அடி பாவி, அடி சதிகாரி, மோசக்காரி, நாசக்காரி, நான் உனக்கு என்னடி துரோகம் செய்தேன்?
எதற்காக என்னை இப்படி செய்கின்ற? ஆமா நீ துரோகம் தான் செய்த கூட சகப்பாக்குது. நீ துரோகம் தான்டா செய்த. யார பேருக்குன்றா? ஏய் ஒருவேளை கருப்பா தனியா கூப்பிட்டு என்ன கல்யாணம் கேட்டாங்கல்ல, என்ன 4 செவத்துக்குள்ள கூப்பிட்டு என்ன பிடிச்சுக்கிட்டான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? பாய்தான் சொல்லடா. ஒரு பொண்ணு ஒரு புண்ணு கூட பார்க்க வந்தாங்கன்னா பிடிச்சி தானே வெத்தலை போய் வச்சு மாத்துவாங்க. எங்க அப்பா சொன்ன உடனே தாலி கட்டினிய என்ன கேட்டியா? இல்ல கேட்டியா? இல்ல, அந்த பெண்ணினுடைய மனதிலே யார் இருக்கின்றார்கள் என்று கேட்டேன். நீ தாலி கட்டினிய இது முன்பாகவே நானும் இவரு காதலன். பாவி, காதலை தான் நீ தாலி கட்டலாமா? யார் தப்பு செஞ்சது? சொல்லி இருந்தால் நான் ஏன்டி உன் கழுத்துல தாலி கட்ட போறேன்? எங்கடா சொல்ல விட்ட? இல்ல பணக்கார வீட்டு பொண்ணு கிடைச்சா போதுன்னு முந்தின தாலி கட்டினடா. நியாயமானது. அல்பைக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரி குடைபிடிக்கும் என்று சொல்லுவார்கள். உனக்கு தாண்டாது பொருந்தும். உன்னுடைய தந்தை தானே எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆமா, கட்டிட்டியா? எவ்வளவு திமிரு எவ்வளவு ஆணவம் இருந்தா போடுவேன். ஜாக்கிரதை வாய தாண்டிடா. கேட்டார எங்க அப்பா கூப்பிட்டு கேட்டியா? என்ன கேட்டியா? பிடிக்கலாம் கேட்டியா? தாலி பிடிச்ச கட்டிடலாமா? கட்டிடலாமாடா? கட்டிடலாமாடா? இவரு எப்படி தெரியுமா? முன்கூட்டியே எனக்கு பழகண்டா இவரு. நீ பாதியில வந்த, இது ஆதியில வந்தது. ஆதியில வந்தது. ஆமா, அதனால என்ன பேச்சு புறப்பட போகலாம். ஏன் கூப்பிடுறீங்க? இந்த கட்டின தாலி, இந்த தாலி நடந்தா குத்துது, ஏந்தா குத்துது, உட்காந்தா குத்துது, படுத்தா குத்தன்னு குத்துது. இந்த தாலி இருக்கவே கூடாது. டேய், நீ கட்டின தாலி ஓணுமா? ஓணி மூஞ்சில வீசுறி தாலி தான் ஓணும். துப்பு தாலி எடுத்து எங்கடா ஓடி போட தாலி கட்ட தாலி இந்த ஜென்ம இருக்கணும். நான் கோபுர கலந்து நீ குப்பை மேட்டுறா. இதுக்கு மேல தான் இருக்கணும். புறப்பட்டு